இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 2வது ஆண்டு துவக்கத்துல விழா நடந்திருக்கு. சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்களை கேட்கிறேன், பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட், கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதோட ஆச்சரியம் இந்தியாலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உன்னை ஆதவ அர்ஜுன் ஒரு கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாம எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, வாட் ப்ரோ, நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி, அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கேள்வி தோனி அவர்கள், ஆனா தப்பில்ல, பீகார்ல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதிராக தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்றோம்ல, நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடியவர் தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யாரு பண்ணாலும் ஏத்துக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கேவை கொண்டு வந்து உட்கார வச்சுங்க? நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தி? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும், இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாம வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க, முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொண்டு. வன்மையா கண்டிக்கிறேங்கன்னா, குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனாலதான் நம்ம செக்யூரிட்டியே கொடுத்தோம். நீங்க லாஸ்ட் டைம் கேட்டீங்க, எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க, அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாசூக்கா நாகரிகமா நடந்துக்குவாங்க. அவங்கள விவிஐபி பெட்டாலியன்ல இருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப் உடைய செக்யூரிட்டி யாரு நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு. ஒரு கிரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனாலதான் உங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறா சொல்லல, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களான கூட சில இடத்துல தெரியாதனால இது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்க பத்திரிகைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலா வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுங்க. அண்ணா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க. எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் 3 கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 3 கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, எதற்காக திமுக வெளியே போகணும்? வெரி கிளியர். ஆன்டி நேஷனலா இருக்கிறாங்க, ஆன்டி பீப்புளா இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை. அதனால் நிச்சயமாக 2026 பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க, பல இடத்தை கொடுத்தாங்க. நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்துல
இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நீங்க பாருங்க, அண்ணன் ஜி.கே. மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவங்களால போக முடியல, லேட்டா தான் வந்தாங்க. என்னை அனுப்பியிருந்தார், நீ போயிட்டு வாப்பான்னு. காலையில சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்துல கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி.கே. மணி ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க. அதனால எப்பொழுதுமே பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்க தயார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.